குறிப்பிட்ட அளவு நீரை அருந்தினாலுமே பாலைவனத்தில் வாழக்கூடிய மக்களுடைய உடல் மற்றும் எப்படி ஆரோக்கியமாக இருக்குது, இதற்கு பின்னாடி எதுவும் ரகசியம் எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில அது பற்றின முழுமையான காணொலியாகத்தான் இந்த பதிவு அமைய போகுது. பொதுவாகவே பாலைவனங்கள் அப்படின்னு சொல்லும் போது அங்க நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வகையில அங்கு வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய அன்றாட தேவைகள், அதாவது அன்றாட தேவைகள்ல அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது நீர். அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்றாங்க, அதே மாதிரி அவங்களால எந்த அளவுல நீர் அவங்களுடைய உடலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது, இது மாதிரியான பல சந்தேகங்கள் பலருக்கும் இருக்குது. தற்போது பார்த்தீங்களாக இருந்தா அதிகமானவங்க நீர் அவங்கள்ட்ட இருந்தாலுமே அந்த நீரை சரியான முறையில எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால நோய்வாய்க்கு உட்பட்டு அவங்க இறக்குற நிலைக்கு கூட தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல போர் காரணங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நோய் தொற்று போன்ற பல காரணங்களால அங்க நீர் பற்றாக்குறை ஏற்படுது. இருந்தாலுமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாகி கொண்டுதான் போகுது. அந்த வகையில சஹாரா மற்றும் தார் போன்ற பாலைவனங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு நீர் பற்றாக்குறை இருந்தாலுமே அவங்களுக்கு நோய் ஏற்படுறதில்லை. இப்படி சஹாரா மற்றும் தார் போன்ற பாலைவனங்கள்ல வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இது சாதாரணமான நிலையில தோன்றிய ஒரு பழக்கம் இல்லைன்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீர் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கு. பட் இருந்தாலும் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க தண்ணீரை அளவுக்கு அதிகமாக குடிக்க மாட்டாங்க. தண்ணீர் இருந்தாலுமே அதை சேமித்து வைத்து பயன்படுத்துவாங்களே தவிர்த்து நீருடைய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஒரேடியாக அவங்க தண்ணீரை பயன்படுத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயம் இது தற்செயலாக உருவான விஷயம் இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த வகையில இது காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக பின்தொடரப்பட்டு வந்த ஒரு சில விசித்திரமான பழக்க வழக்கங்களின் அடிப்படையில தான் அவங்களுடைய உடலுக்கு நீர் பற்றாக்குறை இருந்தாலுமே ஆரோக்கியமான உடலமைப்போட இருக்கிறாங்களாம். பாலைவனத்துல வாழக்கூடிய மக்களுடைய உடை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மிகவும் குளிர்ந்த மற்றும் தளர்வான ஆடைகளை தான் பயன்படுத்துறாங்க. குறிப்பா இண்டிகோ நீல நிற ஆடைகளை பயன்படுத்துறாங்க. இந்த நிறங்கள்ல அவங்க ஆடைகளை அணியும் போது சூரியனுடைய நேரடி வெப்பக்கதிர்கள்ல இருந்து அவங்களுடைய உடல் பாதுகாக்கப்படுமா. இவங்க அணியக்கூடிய இண்டிகோ நீல நிற தளர்வான ஆடைகள்ல மற்றும் ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம சாதாரணமாக ஒரு ஆடையை அணிந்துட்டு போகும்போது நேரடியாக நம்முடைய ஆடையில சூரிய ஒளி படுது. அது மட்டும் இல்லாம நம்முடைய உடலையும் அந்த சூரிய ஒளி பாதிக்குது. இப்ப இண்டிகோ நீல நிற ஆடைய அங்க வாழக்கூடிய மக்கள் அணியும் போது அந்த ஆடைக்குள்ளே ஒரு அடுக்கிலான ஒரு வடிவம் ஒன்று இருக்குமா. அப்படி இருந்து பயன்படுத்துறதால அங்கு வாழக்கூடிய மக்களுடைய உடலுக்கு நேரடியாக சூரிய வெப்பம் படாதான். அப்படி பட்டாலுமே அந்த இண்டிகோ நீல நிறம் அவங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ளுமா. அதே சமயத்துல அதிக வியர்வையையும் ஏற்படுத்தாதாம். அதே மாதிரி பாலைவனத்துல அடிக்கக்கூடிய உலர்காற்று காரணமாக அவங்களுக்கு வியர்வை ஏற்பட்டாலுமே உடனடியாக ஆவியாதல் மூலமாக அவங்களுடைய வியர்வையும் இல்லாம போகுமா. இந்த மூடிய ஆடைகள் உடல்ல இருந்து வெளியாகக்கூடிய இந்த வியர்வைய மெதுவாக்குற செயல்பாடு காரணமாக எப்போதுமே அவங்களுடைய உடல் நீரேற்றமாக மற்றும் குளிர்ச்சியாக இருக்குமா. இது மட்டும் இல்லாம சருமத்துல இருக்கக்கூடிய நீரை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம எப்போதுமே சருமத்தை பாதுகாக்கிறதுலயும் இந்த இண்டிகோ நீல நிற உடைகள் உதவி செய்யுமா பாலைவனத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு. இந்த வகையில இவங்க ஆடைகளை அணியறதன் மூலமாக அவங்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களால எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய உணவுகள் மூலமாகவும் அவங்களுக்கான நீர் தேவை அங்க குறைகிறதாக சொல்றாங்க. இந்த சமூகத்துல வாழக்கூடிய மக்களால எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய உணவுகள் அனைத்துமே இந்த சமூகத்திற்கு ஏற்றாற் போலதான் வடிவமைக்கப்பட்டிருக்குமா. பாலைவன பிரதேசங்கள்ல வாழக்கூடிய மக்கள் அதிகமாக மாமிச உணவுகளை எடுத்துக்கொள்றத தவிர்க்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா மாமிசம் அப்படின்னு சொல்லும் போது அதுல அதிகப்படியான புரதம் தான் இருக்குமா. அப்படி புரதம் அதிகமாக உடலுக்கு சேருமாக இருந்தா நீர், அதாவது செரிமானம் அடைவதற்கு நீருடைய தேவை அதிகமாக இருக்குமா. அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க நீர் இல்லாத சமயத்துல நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க கேள்விக்குறியாகி போகுமா. அதனால வேண்டி பாலைவனத்துல வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிகமான கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புணவுகளை தான் எடுத்துக்கொள்றாங்களாம். இதன் மூலமாக நீரினுடைய தேவையும் அவங்களுக்கு இருக்காதாம். பார்லி, திணை போன்ற
உலர் உணவுகளையும் பயன்படுத்துற அதே சமயத்துல பேரிச்ச பழங்கள் போன்ற பல வகைகளை தான் இங்கு வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்துறாங்களாம். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட உணவுகளை சமைக்கிறதுக்கு அதிகப்படியான நீர் தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பாலைவனத்துல வாழக்கூடிய மக்கள் எப்போதுமே அதிக சூடான பானங்களை தான் விரும்பி குடிக்கிறாங்களாம். இது மட்டும் இல்லாம இப்படி அதிக சூடான பானங்களை அவங்க உடலுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய வெப்பநிலை அதிகரிக்குமா, அவங்களுக்கு வியர்வை ஏற்படுமா, வியர்வை ஏற்படும் போது அது ஆவியாதல் செயற்பாடு காரணத்தினால உடலுக்கு குளிர்ச்சியை தான் மேற்கொண்டும் கொடுக்குமா. அதே மாதிரி பாலைவனத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறதாக சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா, பாலைவனத்துல அதிகமான வெப்பம், அதாவது உச்ச வெப்பம் நிலவர கால அந்த பகுதிகளில் ஓய்வெடுக்கிறாங்களாம். அதுவும் வேலையை தவிர்த்து ஓய்வெடுக்கிறாங்களாம். இப்படி ஓய்வெடுக்கிறதன் மூலமாக அவங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறதற்கும் வெப்பநிலையானது அதிகமாக உருவாகாம இருக்கிறதற்கும் இந்த ஓய்வெடுக்கும் செயல்முறை உதவி செய்து. பல நூற்றாண்டுகளாக இங்க வாழக்கூடிய மக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இந்த பழக்க வழக்கங்களுக்கு இசைவாக்கப்படுறாங்களாம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வியர்வை ஏற்படும் போது உப்பிண்ட சுரப்பு குறையிறது மட்டும் இல்லாம நீருடைய இழப்பையும் இந்த செயற்பாடு காரணங்களால உடல்ல ஒரு நிலையில வைத்துக் கொள்வதற்கும் இப்படியான செயல்பாடுகள் உதவி செய்வதாகவும் இவங்களால சொல்லப்படுது. இப்படி இந்த மக்கள் செய்யும் போது அவங்களுடைய உடல்ல தேவையான தாதுக்கள் அனைத்துமே உற்பத்தி செய்யப்படுமா. எந்த ஒரு விதத்திலுமே இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாதாம். குறிப்பிட்ட உணவு பழக்கங்கள், இது மட்டும் இல்லாம நிதானமான ஒரு சில பழக்க வழக்கங்களை இங்கு வாழக்கூடிய, அதாவது பாலைவனத்துல வாழக்கூடிய மக்களால வழிநடத்தி கொண்டு வரப்படுவதன் மூலமாகத்தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நீர் தேவை குறைவாக இருக்குது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்போதுமே, அதாவது அத்தியாவசிய தேவையாக இருக்க நீர் இல்லாவிட்டாலுமே அவங்களுடைய உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்குதாம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆசித்தம் அஸ்வினி, ஒளிப்பதிவாளர் லிஷிஹரன்.